வேலு திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இந்த இந்த சென்டரை பற்றி எனக்கு மிஸ்டர் மனோகரன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் வந்து என்ன விரும்புகிறேன்னு சொன்னால், உடல் ஆரோக்கியம் எனக்கு வேணும், அதோட தன்னை அறிதலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன். திருச்சி பிஹெச்எல் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகியிருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த இயற்கைக்கு நன்றி. என்னோட பேரு ஏடி பழனிவேலு. நான் திருச்சியிலேருந்து இந்த மிராக்கிள் மார்னிங் செஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய மலையில் இருக்கேன். இந்த மலையை பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப ஒரு தூசு மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு இதோட பிரம்மாண்டமே எனக்கு வியக்க வச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் நீ அட்டன் பண்றேன்னா அதுக்கு முழுமுதல் காரணம் வந்து என்னோட நண்பர் மிஸ்டர் மனோகர் தான். அவரு வந்து ஒரு சின்ன ஒரு வாட்ஸ்அப்ல கொடுத்திருந்தாரு. அடிக்கடி என்கிட்ட பேச மாட்டாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. ஆனா அதை கொடுக்கும்போது என்னன்னா, ஒரு இம்பாக்டான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் மட்டும் மனோர்கிட்ட வந்தா அது உண்மையில வாழ்க்கைக்கு நமக்கு பயனுள்ள விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுல அந்த விஷயத்த நான் உள்வாங்கினேன். வாங்கிட்டு எனக்கு ஆரம்பத்துல பார்த்தா இந்த ட்ரக்கிங் இதெல்லாம் வந்து லைஃப்ல பழக்கமே கிடையாது. ஏன்னா ஸோ இது மாதிரிலாம் இருக்க நம்மளால போக முடியுமா வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி லெவல்ல ஒரு தயக்கம், இன்ஹிபிஷன் இருந்துச்சு. சரி, என்ன அவரு சொல்றாருன்னா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்றப்ப அந்த இதுக்கு வந்து உடனே நான் வந்து ஒப்புதல் அடிச்சு இதுல என்னோட மனைவியோட சேர்ந்து வர மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அவங்கள 2-3 நாள் கன்வின்ஸ் பண்ண, அதுக்கப்புறம் அவங்கள எதுவும் சொல்ல முடியலன்னு சொல்லி அவங்க ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் இங்க இந்த பயிற்சிக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி, ரிட்டர்ன் டிக்கெட் முதற்கொண்டு புக் பண்ணி நாங்கள் ஒரு பிளானோட தான் பண்ணுவோம். ஜஸ்ட் லைக் தட் வரணும் போகணும்னு இருக்காது. எங்களோட வாழ்க்கை முறையே ஒரு பிளானா தான் இருக்கும். அதாவது இந்த கிளம்புறதுல இருந்து திரும்பி வர வரைக்கும் நாங்க என்னோட ப்ரோக்ராம ட்ரிப்பை வந்து கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி தான் வந்திருப்போம். அந்த மாதிரி முறையில வந்து இது வந்து இருக்கப்போ அப்புறம் நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் இது வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து. அப்போதான் மிஸ்டர் திருக்குமரன் சாருக்கு தான் ஃபோன் பண்ணேன். உடனே அவர் வந்து நீங்க முதல்ல வந்து நீங்க இது பண்ணுங்க, உங்களை உறுதிப்படுத்துங்க மாதிரி சொல்லியிருந்தாரு. அதோட ஃபீஸ் சொன்னார். உண்மையில சொல்லும்போது 2000 ரூபாய் கேட்கிற இது இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு, இது வந்து இப்படி இருக்கு, இதுக்கு வந்து உண்மையில பார்த்தா இதுக்கு விலை மதிப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது விலை மதிப்பு இல்லாத ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா அதுக்கு வந்து சொல்றாரு அப்படின்னு இருக்கப்ப அது மனோகரம் கேட்டப்ப அவர் வந்து இந்த ரெசிடென்சியல் ப்ரோக்ராம் தான், இதுல தங்குறது சாப்பாடு எல்லாமே பார்க்கிற போது இந்த அமௌண்ட் வந்து எனக்கு குறைவான தொகை தான் இருந்துச்சு. அது ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால சரி ரைட்னு சொல்லி உடனே அவருக்கு கேட்டுட்டு அவருக்கு ஜிபே பண்ணிட்டு அவருக்கு வாட்ஸ்அப்பும் அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை டோட்டலா விட்டோம். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் முதல் நாள் ட்ரெயின் வந்தபோது நானும் மிஸ்டர் மனோகர் தான் 2 பேரும் சேர்ந்து ட்ரெயின்ல வந்தோம். மங்களூர் எக்ஸ்பிரஸ்ல வந்தோம், கோயம்புத்தூர்ல வந்தோம். வரும்போது இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை. வந்ததுல இருந்து என்னோட பதிவு நான் போட்டே வந்தேன். வரும்போது அந்த ட்ரெயின்ல ஏறிட்டோம். ஆனா சார் திருக்குமார் சார் சொன்னார், நீங்க வரும்போது நீங்க அந்த டீட்டெயிலாம் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அதே இதை பின்பற்றினேன். அதுல வந்து 2 பேருமே வந்து ட்ரெயின்ல வந்தோம், கோயம்புத்தூர்ல வந்தோம். கோயம்புத்தூர்ல வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாப் வந்து நேரா இந்த ஆனாக்கட்டி பஸ் ஸ்டாண்ட் வரும்போது பஸ்ல ஏறி வரோம். சார் பழனிவேல் சார், நீங்க பழனிவேல் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கேட்டார். எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இதுல எப்படா நமக்கு இந்த கோயம்புத்தூர்ல வந்து பழனிவேல் வராரு அப்படின்னு கேட்கிறாருன்னு. சார் நான் சரவணன் சார், நான் வந்து சிவகாசிலேருந்து வரேன், ஒரு பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சிக்கிறோன்னா எங்களுக்கு அது ஸ்ட்ரைக் ஆகல. பட் அவர் சொன்னார், நீங்க வந்து இந்த குரூப்ல வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க, அதை பார்த்து வந்தோன்னே நான் காலைல 7:30க்கே வந்துட்டேன் சார், எல்லாம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வந்தோன்னு சொல்லி அவங்க 3 பேருமே. நாங்க ஆரம்பத்துல வரும்போது இது எப்படி வருமோ, ஏன்னா இது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த ஆனைக்கட்டிக்கு வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது அவரு கூட வருது, இதுல யானை பலம் மாதிரி நல்ல பலத்தோட நாங்க வந்தோம். வந்து அதுக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் எங்க சாப்பிட்றது என்ன வர்றது, இதுல கோயம்புத்தூர்ல சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு மெதுவா கிளம்பலாமா, சார் வீடியோவில் 2:30 மணிக்கு கிளம்புனா கரெக்டா 4:30க்கு வந்துடலாங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்க வரும்போது
சார் என்ன சொல்லிட்டாருன்னா, திருக்குமரன் சார்கிட்ட பேசிட்டாங்க, காலைல உங்களுக்கு வந்து நீங்க லாட்ஜுக்கு வந்துருங்க, அது இருப்பிடத்துக்கு வந்துருங்க, உங்களுக்கு ஃபுட்டும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாரை கான்டாக்ட் பண்ணோம். நல்ல வழிகாட்டுதல் இருந்துச்சு. அது மாதிரி இங்கே வந்தோன்னா சாராந்தில் சொன்னாங்க, போய் ஆற்றுல குளிங்க அப்படின்னு. எங்கடா ஆறுலாம், 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆறை பார்த்தது, நான் ஆறுலாம் இருக்க எங்க இருக்குன்னு தெரியல. இங்க வந்த உடனே இருக்க அங்க ஒரு லேடியும் சொன்னாங்க, நீங்க போய் ஆற்றுல குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடுலாம் திருக்குமரன் சார் வந்து இது மாதிரி சொல்லியிருந்தாங்க, ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல, நீங்க போய் ஆற்றுல குளிச்சுட்டு வாங்கன்னு போனோம். போனதுல என்னன்னா, இவங்க 2 பேரும் நம்பிதான் நான் ஆற்றுலயே இறங்கினேன். ஏன்னா அந்த ஆற்றுல வந்து இறங்குறது கொஞ்சம் ஒரு பயம். ஆனா என் லைஃப்ல வந்து ஒரு புதிய அனுபவத்தை கொண்டு வந்தது இவங்க 2 பேர் தான். அந்த அளவு ஆற்றுல இறங்கி ஃபுல்லா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் குளிச்சோம். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுல அந்த மாதிரி சுவையான உணவு நான் பார்க்கல. ஏன்னா குளிச்சுட்டு வந்து பசியோட இந்த உணவும் சரி, சார் சொன்ன மாதிரி அன்பு கலந்துதான் அந்த உணவே பண்ணாங்க. சரி, சார் வந்து நம்ம நைட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு ப்ரோக்ராம் இருக்கு, நைட்டுக்கு தான் ப்ரோக்ராம் இருக்கு, அதனால மத்தியானம்னா லஞ்ச் வந்து நீங்க இதை பார்த்துக்கோங்கன்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. முடிச்சுட்டு இது மாதிரி அவர்கிட்ட கேட்டப்ப என்னன்னா, ஃபுட்டுக்கெல்லாம் ஒன்றும் காசுலாம் கிடையாதுங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு அநாதை இல்லம் இருக்கு, அவங்களுக்கு வந்து அன்னதானத்துக்கு இருக்கு, ஒரு உண்டியல் இருக்கு, நீங்க வேணா போட்டு போங்கன்னு சொன்னாங்க. இது லைஃப்ல இது மாதிரி லெவல் வந்து இப்பதான் சார் நான் பாக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் லைஃப்ல நான் பார்த்த கோணம் என்னன்னா, ஒரு கமர்ஷியல் லைஃப் தான். ஆனால் இந்த கமர்ஷியல் லைஃப் விட்டு நம்ம முன்னேறணும், அடுத்தவர் முன்னேறணும், இது லைஃப் என்னன்னா அடுத்தவருக்கு ஹெல்ப் பண்றதுதான் அப்படிங்கிறதுல அவங்க மூலமா நான் உணர்ந்துகிட்டேன். ஏன்னா அது அவங்கதான் செய்யறாங்க வராங்க, அவங்க என்ன கேட்டாலும் நாங்க கொடுக்கறது தயாரா இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வம். அது கொடுத்தாங்க, சரின்னு சொல்லிட்டு நாங்க உண்டியல்ல நான் லேட்டா தான் போனேன், போய் போட்டு போனேன். உள்ள போனேன், நான் ஒரு 200 ரூபா போட்டேன். ஏன்னா எனக்கு 3 பேருக்கு சாப்பாடு நான் ஸ்பான்சர் நினைச்சிட்டு போட்டேன். ஆனா உள்ள போய் ரூம்ல கேட்டா நானும் ஒரு 200 ரூபா போட்டோன்னு நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம், இந்த சூழ்நிலை, இந்த வனத்தோட அமைப்பு இயற்கையாகவே நம்மளை வந்து அதோட ஒரு அங்கமா இருக்க மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் நேச்சர். ஏன்னா அது சாயந்தரம் பார்த்தா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா மீட் பண்ணோம். ஒவ்வொருத்தரா பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், ஒரு விஷயத்த பொறாமையா இருக்கு. திருக்குமரன் சாமி ராமசாமி சார் பார்த்தா எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியும், நமக்கு மட்டும் வயிறு இவ்வளவு தொந்தியா இருக்க, இவங்க பிளாட் சுமக்கா வச்சிருக்காங்களே, ரியலி நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. ஏன்னா அது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆமா, அதே சொல்லிட்டாரு சார், சூப்பர். அப்புறம் ஈவினிங் செஷன்ல அந்த தியானம் வந்து எனக்கு எல்லாமே இங்க புதுசுதான் சார். எல்லாம் புதிய விஷயமா புதிதாய் பிறந்தோம். 16 வயசுன்னு சொன்னாரு ராமசாமி சார் சொன்ன மாதிரி. நாங்களாம் 6 வயசு தான். 6 வயசு கூட இல்ல, என்ன வயசு என்னன்னு என்ன கேட்டாங்கன்னா, வயசு என்னன்னு என்ன கேளுங்க, கேளுங்க வயசு என்னன்னு கேளுங்க. எனக்கு வயசு 6ன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆச்சரியம் என்னன்னா 6 வயசுல இவ்வளவு பேசுறீங்க பாருங்க. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலைல ட்ரெக்கிங் வந்து லைஃப்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறேன். ஒரு விஷயம் பாக்குறப்ப ராமசாமி சார் ஏதோ லெவல்ல மைண்டுக்குள்ள ரொம்ப உள்ள வந்துட்டார். ஏன்னா திருக்குமரன் சார் எல்லாம் கைட் பண்ணி முன்னாடி அழைச்சிட்டு போய் ஒரு லீடர் மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடி இவரு ஏன் பின்னாடி வராரு, ஏன்னா அவரு நம்மளால நடக்க முடியாதா அப்படின்னு மாதிரி நினைச்சு பார்த்தா, நான் 10 அடி ஏறிட்டோன்னு மூச்சு ஏறுது. கூட வந்து ஒண்ணு பேசாம நிக்கிறாரு. நீங்க பேர போங்க சார், இல்ல இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னு, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு டெக்னிக் இருக்கு, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க, வாய் வழியா வெளியே விடுங்க அப்படி மாதிரி சொன்னாரு. எங்களுடைய ஒரு பிளான், ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி. இந்த டைரக்ஷன்ல நீங்க சார், நாங்க ஒன்லி வியூவர் தானே,
எங்களுக்கு அது போர்ஷன் தெரியாதுல்ல. அது வந்து உண்மையிலேயே ஒரு இல்ல, உங்களுக்குள்ள ஒரு இல்ல, understanding. அது அந்த மாதிரி ஒரு இல்ல புரிஞ்சுக்கிட்டேன், அதான் புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். மொத்தத்துல சொன்னா எங்க பாஷையில சொன்னா அட்வான்ஸ் பைலட் பின்னால வந்து அவங்க வந்து பாத்துட்டு வருவாங்க யார் நடக்க முடியல. மொத்தத்துல இது இன்று நான் புதிதாய் பிறந்தேன் சார். ஏன்னா இதே மாதிரி மிராக்கிள் மாதிரி உங்களோட கைடன்ஸோட ஒரு குருவா தான் எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த டீமுக்கு கூட வந்த சக பிரயாணிகள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். வெறும் 2000ல நாங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்குமே 2000 கண்டிப்பா ஆயிரும். பாட்டு பாடு 2000 அதே நம்ம நாளைக்கு ஒரு ஃபீட்பேக் செஷன் இருக்கும் முடிச்சிட்டு அதுல வந்து இந்த எல்லா அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். முன்னாடி நீங்க இருந்திருக்கீங்க, இன்னைக்கு உங்களை தழுவுறதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த வனக்குயில் குரூப்புக்கும் என்னோட நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து காண கிடைக்காத ஒரு தருணம். இது உங்களை வந்து நான் இது மாதிரி கட்டி பிடிக்கிறதுங்கிறது என்னோட பூர்வ ஜென்மத்துல கிடைச்ச புண்ணியமா நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. என்னோட நன்றி இதுக்கு மேல எனக்கு வெளிப்படுத்த தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி.